இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் நடந்த சபை கூடுதலில் புதுசாக வந்திருந்த சகோதரி கேட்ட கேள்வி, சுவிசேஷம்னா என்ன, அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சுவிசேஷம் அப்படின்னா லூக்கா 2:10 படி நற்செய்தி, அதாவது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அப்போ அந்த நற்செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்து எனும் ரட்சகர்னா ரட்சிக்க வந்தவர். அப்போ ரட்சிப்பு அப்படின்னா பாவ மன்னிப்புன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அப்படின்னு லூக்கா 1:77 நம்ம பார்க்குறோம். அப்போ பாவ மன்னிப்பை கொடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு அப்படிங்கிறதான் சுவிசேஷம். அப்போ இந்த இயேசு இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, மனுஷர் மேலே பிரியமும் சமாதானமும் உண்டாகுதுன்னு பார்க்குறோம். இந்த லூக்கா 2:14 மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் உண்டாகுவதாக அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மத்தேயு 4:15 படி இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம அந்த பாவ இருளில் இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது, அதாவது விடுதலை கிடைச்சது. இந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றது நிமித்தம் வியாதியிலிருந்தும் மரணத்தில் இருந்தும் நம்ம விடுதலை ஆகிறோம். ஸோ இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது, அதாவது மரண இருளில் இருக்க நமக்கு இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் சுவிசேஷம். இயேசுனா எதுக்காக பிறந்தார், இயேசுனா யார், அவர் எதற்காக வந்தார், அவர் பாவ மன்னிப்பை நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் அப்படி என்கிற அந்த பொக்கிஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதான் சுவிசேஷமே. அடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தை அதுக்குள்ளே நம்ம சுதந்திரிக்கணும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதலாக இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 4:15 சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுனா அவர் மாம்சத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அந்த ஆவியானவர், அதாவது ஆவியானவராக நமக்குள்ளே வர்றாருல, அதுதான் பரிசுத்த பரலோக ராஜ்யம். ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறாரு. மனம் திரும்புங்க, என்ன விசுவாசிங்க, நான் சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு நான் அந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற என்ன நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம எதுக்காக ஒருத்தருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறோன்னா, அவங்க ரட்சிக்கப்பட தான் நம்ம சுவிசேஷமே சொல்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா, நானே வழி அப்படின்றார் இயேசப்பா. நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு யோவான் 10:9-10 சொல்லியிருக்கார். அப்போ இயேசு தான் வாசல்னா அவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை நம்ம சொல்லணும். அதுதான் பரலோக, அதாவது அந்த ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரே வழி. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படணும்னா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுட்டான், ஞானஸ்தானம் வாங்கிட்டான், அடுத்து முடிவு பரியந்தான் அந்த வார்த்தையில் அவன் நிலைச்சு நின்னாதான் அந்த ரட்சிப்பை பெற முடியும். ரட்சிப்பு அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடியது, அதாவது நம்ம வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் ரட்சிப்பை நிறைவேறுதல். ஸோ அது வரும் நம்மளோட முடிவு பரியந்தான் அவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். அப்படின்னா அந்த இயேசு ராஜாவை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாக கொண்டு வந்து அவருடைய வசனத்தில் நம்ம நிலைச்சிருக்கும் போது தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதை நிமித்தம் நம்ம பாவம் செய்யாமல் முடிவு பரிந்தோம் பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். அப்போ இந்த பரலோக